இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு இஸ் அ பப்ளிசிட்டி தேடும் ஒரு நபர். ஓகே, நீ சமைக்கிறியோ நல்லா சமைக்கிறியோ, என்னை பொறுத்தவரை அவனோட சமையல் வாயில் வைக்க முடியாது. நான் சாப்பிட்டுருக்கேன். இது மாதிரி பப்ளிக் லைஃப்ல ஒன்றும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும். இவனுமே ஒரு பொம்பளை பொருள், அந்த பிள்ளைக்கு தெரியாத இவனை பற்றி. அப்போ அதுவுமே இவனோட சுற்றி இருக்கு. அகையில ஒரு கை இன்னொரு கை ரெண்டு தட்டும் போது தான் சத்தம் வருது. ரங்கராஜன் மாதிரி ஆளை வந்துட்டு இப்போ அவங்க சினிமா மோகத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விளம்பர இதெல்லாம். தீஸ் பீப்புள் அவ்வளோ நான் என்ன கேட்டேன், இவங்களை பற்றி பேசுறதும் வேஸ்ட்டு. அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட அந்த இஷ்யூ, அந்த ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்றவங்க விடுற மாதிரி தெரில. டெய்லியும் இவரை வம்பிழுத்துட்டே வந்திருக்காங்க. இவர் சைடு இருந்து லீகலாக மூவ் பண்ணுறாங்கன்னு வந்து நினைக்கிறேன். பட் இது ரொம்பவே சலசலப்பாகவே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க ஸ்டாண்டில் இவங்களை வந்து குற்றவாளி குன்றில் ஏற்றணுன்றதுல பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு இஸ் அ பப்ளிசிட்டி தேடும் ஒரு நபர். ஓகே, நீ சமைக்கிறியோ நல்லா சமைக்கிறியோ, என்னை பொறுத்தவரை அவனோட சமையல் வாயில் வைக்க முடியாது. நான் சாப்பிட்டுருக்கேன். நான் முதல்ல நினைப்பேன் எல்லாரும் பேசும்போது, ஐயோ ஏதோ இந்த டிஷ்ஷு அந்த டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. நான் வந்து செங்கோட்டையனோட பேரன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பொள்ளாச்சிக்கு. அப்போ இந்த பையன் தான் இந்த குரூப் தான் சமைச்சிருந்துச்சு. வாயில் வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு அந்த தோசை ஒன்று மட்டும் சூடாக வந்ததால ஓகே, அது ஓகே தான். ஓகே, மற்றது எல்லாமே சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேணுமோ பெரிய டிஷ் நிறைய நம்ம வந்து அவங்க நிற்கிறோம். எல்லாத்துக்கிட்ட இந்த விஐபி அவங்கக்கிட்ட போய் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சீம்ஸ் டு பி ரொம்ப விளம்பர விரும்பி நாயகன் மாதிரி. ஓகே, இந்த விளம்பரம்னா அந்த பையனுக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து கை கம்ஸ் ஃப்ரம் அன் ஆர்டினரி ஃபேமிலி வந்து சரி நல்லா வரட்டும், நல்லா சம்பாதிக்கிட்டோம், அதெல்லாம் அவங்க கர்மா, அவங்கவுங்க இது பாவ புண்ணியம், அதை பற்றி நான் கமெண்ட் எடுத்தேன். ஆனால் உனக்கு வந்து ஒரு பர்சனல் அசைஸே இந்த மாதிரி பப்ளிக் லைஃப்ல ஒன்றும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும். இவனுமே ஒரு பொம்பளை பொருள், அந்த பிள்ளைக்கு தெரியாத இவனை பற்றி. அப்போ அதுவுமே இவனோட சுற்றி இருக்கு. அகையில ஒரு கை இன்னொரு கை ரெண்டு தட்டும் போது தான் சத்தம் வருது. இப்போ ரெண்டு பேருக்கு மேலேயும் தவறு இருக்குது. ஓகே, அதில் லெட் மீ பனிஷ். மகளிர் ஆணையம் வந்து இப்போ இருக்கிற அந்த மேடம் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லேடி, மேடம் குமாரின்னு சொல்லிட்டு. நிஜமாவே நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் போயிருந்தேன் ஒரு பிரச்சனையா, எங்கள் வீட்டு வலி பிரச்சனையா. அந்த மாதிரி எல்லாத்தையும் டக்குன்னு கூப்பிட்டு நியாயமாக கேட்குது. உடனே போலீஸ்க்கு கூப்பிடுறாங்க, போலீஸை கூப்பிட்றாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மற்றவங்கள விட அந்த அம்மா நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆக்டிவ். நம்ம லேடிஸ்க்கு உடனே சொல்யூஷன் கூட வாங்கி கொடுக்குறாங்க. அதில் உள்ள தவறு சொல்ல முடியாது, யாருக்கும் காசெல்லாம் வாங்குறதுல. ஸோ அந்த மாதிரி நியாயமாக தான் ஒரு தீர்ப்பு கொடுப்போம். அந்த பொண்ணு தப்பு பண்ணால் பொண்ணு தப்பு சொல்லணும், இவனையும் தப்பு சொல்லணும். ஆனால் இந்த ரங்கராஜன் மாதிரி ஆளை வந்துட்டு இப்போ அவங்க சினிமா மோகத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விளம்பர இதெல்லாம். தீஸ் பீப்புள் அவ்வளோ நான் என்ன கேட்டேன், இவங்களை பற்றி பேசுறதும் வேஸ்ட்டு. ஒன்லி திங் வி கேன் அப்பீல் டு த பப்ளிக். இவனையெல்லாம் நம்பி இல்லாட்டி இவனை பார்த்து பெண்கள் மோசம் போகாதீங்க. இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஆளே கிடையாது. அந்த பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். இந்த புருஷன் இப்படி பண்ணும்போது திருப்பி அதுக்கு போய் அவனோட போய் வாழுது. அதுக்கு எல்லாமே அந்த பணம் தான். நீ வந்து உன் புருஷன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சப்ப நீ அந்த புருஷன் நீ தண்டிக்கணும், இல்லை தட்டி கேட்கணும். எதுவுமே இல்லை. இந்த பொண்ணு வந்து இவனை பற்றி தெரியாமையா போய் இது போய் பண்ணிடுச்சு. இப்போ இதுவுமே ஒரு காசுக்காக போயிருக்கும். இல்லாட்டி இவன் நம்மளை என்ன ஏமாத்துறானோ என்ன சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாது. உள்ள இருந்து என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஆனால் உனக்கு தெரிஞ்சு நீ போய் தப்பு பண்ணியிருந்தேன்னா அது வந்து நீயும் தப்பு தான். ஆனால் பட் ஹீ இஸ் நாட் அ நைஸ். ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஆளுனா கிடையாது. இவனை விரும்பிட்டு நல்லா போய் ஆர்டர் கொடுக்குறான் 2 கோடிக்கு. இதெல்லாம் அவன் சாப்பாடு ஒன்றும் ஓஹோன்ட்டெல்லாம் கிடையாது. எவ்வளோ நல்ல நல்ல குக்ஸ் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இது மாதிரி இந்த பெரிய கல்யாணங்களை பண்ணணும். அதில் வந்து அதை கம்பேர் பண்ணுறது இவனோட வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது.